ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான விரால் மீன் எப்படி பிரட்டல் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம விரால் மீன் பார்த்தீங்க, அது உயிரோட தான் இருந்துச்சு. அதை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஒரு ஜார் வச்சுட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு வறுத்த தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். இது கூடவே நறுக்குன 2 வெங்காயமும் 1 தக்காளி நறுக்கி கட் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் பெரிய ஜீரகத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் அரைச்ச பேஸ்ட்டை நம்ம வானலில் எண்ணெய் ஊற்றி இந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வதக்குன்னு 2 பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 வதக்கி எடுத்துக்கணும். அதில் பச்சை ஸ்மெல் இல்லாத அளவுக்கு வதக்கணும். இது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வதக்கி வந்தோடனே அதில் லைட்டாக எண்ணெய் திரண்டு வரும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து அது கூட ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அலசி வச்சுருக்கிற நம்ம அலசி வச்சுருக்கிற ஃபிஷ் துண்டுகளை அதுக்குள்ளே போட்டுற வேண்டியதான். இது நாட்டு மீன் ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரட்டல் தான், வறுக்கிறது கிடையாது. நம்ம அதிகமாக ஆயில் சேர்த்து வறுத்து சாப்பிட்றத விட இதை மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தி. அதனால தான் இதை மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை இதை விட நீங்கள் வேறு மெத்தடில் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ரசம் நம்ம இதை வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் நாட்டு மீனுங்கிறதுனால. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இப்போ சொல்லுங்கள் எப்படி வந்துச்சின்னு சொல்லிவிட்டு. இதில் பெருசாக எந்த இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்க தேவையில்ல, வீட்டில் உள்ள பொருள் தான். தேவையான அளவு மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சூப்பரான ஃபிஷ் ரெடி ஆகிட்டு, நாட்டு மீன் வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.